வணக்கம். இன்னைக்கு அண்ணாமலை டோடியில் மொத்தமாக 3 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து. அது கூட சேர்ந்து அவரோட பேரன் ஒரு வலைத்தளம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை அண்ணாமலை அவர்கள் அறிமுகப்படுத்தி ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றி முதல் அப்டேட். ரெண்டாவது ரமலான், அதோடைய வாழ்த்து முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது ரெண்டாவது அப்டேட். மூணாவது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அரசியல் ஒரு அப்சர்வேஷன். டிஎம்டிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் அவருடைய கட்சி திமுக கூட முதல் முறையாக கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பத்தின நம்மளோட பார்வை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் இன்னையோட அப்டேட்ஸ்ல இருக்க போது நான் உங்க மணியன் கோபி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். அழிந்து போகும் நிலையில் இருந்த 3000க்கும் மேற்பட்ட ஓலை சுவடிகளையும் எண்ணற்ற கையெழுத்து பிரதிகளையும் மீட்டு நூல் வடிவில் வெளியிட்டு பண்டை தமிழ் இலக்கியங்களை உயிர்ப்பித்த தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. தமிழின் தொன்மையையும் செழுமையையும் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்கிய அவரின் அர்ப்பணிப்பு ஒப்பற்றது. தமிழ் மொழியின் காவலரான மாமனிதர் உவே சுவாமிநாத ஐயர் அவர்களின் புகழை போற்றி வணங்குகிறோம். தமிழ் இலக்கியங்களை அழிவின் விளிம்பில் இருந்து மீட்டெடுத்து உலகறிய செய்த தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத அவர்களின் கண்டதும் கேட்டதும் நூல் நவீன ஓவியங்களுடன் கூடிய ஆங்கில தமிழ் மின் நூலாக 2 தொகுதி 12 கதைகள் அவரது 171வது பிறந்த நாளான இன்று முன்னிட்டு playtown.co.in என்ற தளத்தில் இன்று வெளியாகிறது. இந்த அரும்பணியை மேற்கொண்ட தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களது பேரன் சகோதரர் திரு தீபக் சுவாமி அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் மரபை டிஜிட்டல் காலத்திற்கு எடுத்து செல்லும் இந்த சிறப்பான முன்னெடுப்பு தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஸோ என்ன பண்ணிடுறேன், அந்த வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் போய் பாருங்க. அதுக்கப்புறமா ரமலான் வாழ்த்து அதை நான் சொல்லிடுறேன். புனித ரமலான் மாத தொடக்க நாளான இன்று முதல் நோன்பினை மேற்கொள்ளும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் இந்த புனித நோன்பு காலம் கருணை, தானம், பொறுமை உள்ளிட்ட மேன்மையான பண்புகளால் நிறைந்திருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மூணாவது தேமுதிக திமுகவோட சேர்ந்தது. அதை பத்தின என்னோட பார்வை மட்டும் கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். முதல் விஷயம் எனக்கு இது இபிஎஸ் அவர்களோட தோல்வியா தான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா இப்போ முதல்ல ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி அவர்கள் என்டிஏல சேர்ந்ததுக்கு அமித்ஷா தான் காரணம்னு சொன்னா, விஜயகாந்த் அவர்கள் என்டிஏல சேராம இருந்ததுக்கு அமித்ஷா தானே காரணம், அமித்ஷாவோட தோல்வி தானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுறாங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்றுக்கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா 2024 ஏடிஎம்கேவும் என்டிஏவும் தனித்தனியா போட்டி போட்டாங்க. இப்போ திருப்பி 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, ஏடிஎம்கே கூட யாரெல்லாம் கூட்டணி எடுத்தா அவங்க எல்லாம் சேர்ந்து, என்டிஏல யாரெல்லாம் இருந்தா அவங்க எல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்டிஏல யாரெல்லாம் இருந்தாங்களோ 2024 எலெக்ஷன்ல அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. டிடிவி இருந்தாரு, பாமக இருந்தாங்க, அப்புறம் ஏசி சண்முகம், அப்புறமா பாரிவேந்தர், அப்புறம் வாசன் அவர்கள், இவங்க எல்லாருமே திரும்ப என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்க. ஏடிஎம்கே கூட இருந்தது 2 பேர். ஒருத்தர் டிஎம்டிகே, இன்னொன்னு தென்காசியில் இருக்கிற புதிய தமிழகம் கட்சி. அந்த 2 பேருமே வரல. அப்போ 2 கட்சி சேரும் போது இவங்க அவங்களோட அலையன்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. இவங்க அவரோட அலையன்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கிறதா எதிர்பார்ப்பு. 2 வருஷம் முன்னாடி, போன வருஷம் நீங்க அலையன்ஸ்ல இருந்தீங்க, இந்த வருஷம் ஏன் அவங்களை நீங்க அகாமடேட் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதனால எனக்கு முதல்ல தோணுது இபிஎஸோட தோல்வி இதுதான் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இவர் ஏதாவது ஒண்ணுல கோட்டை விடுற மாதிரியே தெரியுது. 2021 பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சி தோக்கடிக்கப்பட வேண்டிய ஆட்சி தான். 2 தடவை ஏடிஎம்கே இருந்திருந்தாலுமே திருப்பி 2021 இவங்க 75 ஜெயிச்சாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் பாருங்க 75 சீட்ஸ் எடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட 2006 அவ்வளோ சீட் எடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி பார்த்தோம்னு சொன்னா அது தோக்க வேண்டிய எலெக்ஷனே இல்ல. அட்லீஸ்ட் டிஎம்கே மெஜாரிட்டி இல்லாமையாச்சும் ஆக்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட எலெக்ஷன். ஆனா டிடிவி அவர்களை சேர்க்காம இருந்தது, டிஎம்டிகே சேர்க்காம இருந்தது. இது 2 காரணங்கள்னால தான் 2021 அவர் தோத்தாரு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதே இது திரும்ப நடக்குது பாருங்க. நான் நினைச்சேன், சரி 2021 பண்ண தப்பையாச்சும் இப்போ திருத்திக்கிட்டு டிடிவி ஆச்சு சேர்த்துக்கிட்டாங்களேன்னு பார்த்தா 21 இன்னொரு திருப்பி பல சேஞ்சஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஃபிராக்ஷன் வெளியே இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வேற கட்சிக்கே போயிட்டாரு. டிஎம்டிகேயும் திரும்ப கன்வின்ஸ் பண்ணி சேர்க்க முடியல. பாமகவும் உடஞ்சிருக்குது. இப்படி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா திரும்பியும் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. திரும்பியுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு பக்கம். அதாவது இபிஎஸ் அவர்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவரா மாறலைங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்பாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பர்டிகுலர் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2024 அலையன்ஸ்க்கு அப்புறமா 2-3 தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் 24 எலெக்ஷன்லயே அலையன்ஸ் சேர்த்திருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க, எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லுவார் இபிஎஸ் அவர்கள், எங்க நாங்க சொன்னோம் அப்பெல்லாம் சொல்லி எங்க எழுதி கொடுத்தோமா, நாங்க ஏதாவது நான் ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தனான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இவர் பேக் ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கப்புறமா இபிஎஸ் அவர்களே சொல்லிட்டாரு,
இந்த மாதிரி எழுதி கொடுத்தனான்னு கேட்டவர் பேக் ட்ராக் அடிக்க ஆரம்பிச்சார். என்ன அடிச்சாருன்னு சொன்னா, பண்ணுவோம் எப்போ முடியுமோ அது பண்ணுவோம், அது முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலா பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்பயே நம்மளுக்கு வந்து அந்த தாட் இருந்துச்சு. என்ன தாட் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க போல. ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியில ஒரு பேக் ட்ராக் அடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரூமர், இது நான் சொல்ல போறது வந்து என்ன கிடையாதுன்னா ஃபேக்ட் கிடையாது, ஆனா பொலிட்டிக்கலா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது, என்ன பேசு பொருளா இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். விருதுநகர் தொகுதியில விஜயகாந்த் அவரோட பையன் வந்து எலெக்ஷன் நிக்கிறாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் மொத்தமா 40 சீட்லயுமே ஒரே ஒரு சீட் தான் க்ளோசஸ்ட் சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ரொம்ப அதிகமான கேப்போட வெற்றி பெற்றுச்சு சீட்டு எது இருக்கல, கம்மியான கேப்போட வெற்றி பெற்ற சீட்டு நம்ம அப்படி ரேங்க் பண்ணோம்னு சொன்னா, ரொம்ப நெருக்கமான போட்டி இருந்த சீட்டு வந்து விஜயகாந்த் அவரோட பையன் நின்ன தொகுதி. அந்த தொகுதியில லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் தோத்து போயிட்டார். டிஎம்டிகே கேண்டிடேட் வந்து தோத்துறாரு. அப்போ எல்லாருக்கும் என்ன பேச பொருள் இருந்துச்சுன்னா, மொத்த ஏடிஎம்கே கேண்டிடேட் தோத்துட்டாங்க, மொத்த அந்த என்டிஏல ஏடிஎம்கே கேண்டிடேட் எல்லாரும் தோத்துட்டாங்க, பிஜேபி இருக்க எல்லாரும் தோத்துட்டாங்க, இவர் டிஎம்டிகே பையன் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கும். ஏடிஎம்கே கூட ஜெயிக்க முடியல, ஆனா அவங்க கூட்டணியில் இருக்க டிஎம்டிகே ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பேசு பொருளா இருக்கும். அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனால வந்து ஒரு சபார்டேஜ் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரூவ் பண்ண முடியாது, சபார்டேஜ் இருந்திருக்கலாம்னு ஒரு கம்பேரிசன். ஏன்னா இதே தான் அதுக்கு முன்னாடி உள்ள பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு 2019 நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஏடிஎம்கே கேண்டிடேட் தோத்துட்டாங்க, ஒரே ஒரு ஏடிஎம் கேண்டிடேட் மட்டும் ஜெயிச்சாரு. அது யாருன்னா ஓபிஎஸ் பையன். சோ அதே திரும்ப இன்னொரு சீனாரி நடந்த மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து 2019 ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிச்சாரு, 2024 விஜயகாந்த் அவர்கள் பையன் மட்டும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருந்த போது சபார்டேஜ் நடந்து அவங்க தோக்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, டிஎம்டிகேயோட பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் சரியா நடக்கல, ஒரு பிரபாகரன் அவர்கள் ஜெயிச்சிருக்க வேண்டியது, விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருக்க வேண்டியது, இவங்க தப்பு பண்ணி தான் வந்து அவர் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கட்சி கூட்டங்கள் எல்லாம் பேசுவாங்க. இது ரெண்டு காரணங்கள்னால இவங்க திரும்ப சேராம இருக்கு. அதாவது இபிஎஸ் அவரோட தலைமையை ஏத்துக்காம, நம்பிக்கை இல்லாம அவர் வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஒரு சந்தேகப்படப்பட்டுச்சு, அதான் நடந்துருச்சு. அப்போ இது திரும்ப இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணப்படுது. அதாவது அந்த ஒரு தலைமை கொஞ்சம் கம்மியா இருக்குதோ, ஒரு பெரிய விஷயம் இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதா, அது திரும்ப இந்த வாட்டி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு தாட் வருது. டிஎம்டிகேயும் பார்த்தா எனக்கு அது பெரிய அபிப்பிராயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய லெவல்ல வந்து பாதிச்ச ஒரு எலெக்ஷன் கேட்டோம்னு சொன்னா, பாதிச்ச எலெக்ஷன் அவர் ரொம்ப ஒரு காமெடியா அவரை மாற்றப்பட்ட எலெக்ஷன் பார்த்தோம்னு சொன்னா, வடிவேல் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணதான். வடிவேல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சண்டை வரும்போது வடிவேல் அவர்கள் எல்லா பக்கம் போய் விஜயகாந்த் அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருப்பார். அந்த சமயம் தான் பார்த்தோம்னு சொன்னா, எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே விஜயகாந்த் அவர்களை மிமிக்ரி பண்ணி அவர் ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரி காமெடி பண்ணது ஃபுல்லா அந்த எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ அவரை வந்து மீடியா, அப்கோர்ஸ் மீடியா வந்து அவர் மிகப்பெரிய லெவல்ல வந்து அவருக்கு தப்பா நடந்துக்கிட்டாங்க, அது மாற்று கருத்து இல்லை. அதுல ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் அவருக்கு சண்டை வந்தது. பாராளுமன்றத்துல சட்டசபையில வச்சு அவர் வந்து நாக்க முறிச்சு பேசினதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா அவர் சொன்னார், நான் வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து பேசல, மற்றவங்களை பார்த்து பேசினாங்கலாம் வெளியே பேசினாலுமே ஏடிஎம்கே கிட்ட பிரச்சனை இருந்து ஒரு பக்கம், மீடியா தப்பாக நடந்தது ஒரு பக்கம். ஆனா அதெல்லாம் விட முக்கியமான ஒரு பங்கு நான் என்ன நினைப்பேன்னு சொன்னா, இவர் ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு மாதிரியா அந்த இமேஜை மாத்தினதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து வடிவேலு. அதுக்கு மெயின் காரணம் வந்து திமுக. ஸோ திமுக தான் வடிவேலு அவர்களோட முன்னாடி நிறுத்தி கம்ப்ளீட்டா விஜயகாந்த் அவர்களோட இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணுது. அப்படி இருந்த போது அப்புறம் அந்த மண்டபத்தை இடிச்ச கேஸா இருக்கட்டும், அவர் கடைசி வரைக்கும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கல. இப்பயும் அவர் சொல்றாங்க, டிஎம்கே கூட இருக்க கடைசி வரைக்கும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கல, ஆனா ரொம்ப ஆசைப்பட்டார், இப்ப நாங்க அதை நிறைவேற்றணும்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க. அப்ப அப்படி இருந்த டிஎம்கே கூட அவர் சேர்றாரு, அது எனக்கு ஒரு வருத்தம். மூணாவது, இது இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கடைசி வந்து எனக்கு என்ன ஒரு, அவங்க எங்க மிஸ் பண்ணிட்டாங்க பெரிய லெவல்ல, டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்கள் தவறுனதுக்கு அப்புறமா மிஸ் பண்ண ஒரு இடம்னு பாக்குறது வந்து, அவங்க கம்ப்ளீட்டா மோடிஜி கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடிஜியும் விஜயகாந்தோட பயங்கர நெருக்கமா இருந்தாங்க. அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் 2014 வந்து ரெண்டு பேருக்கு எலெக்ஷன் சேர்ந்து இருந்த போது ஸ்வேரிங் செரிமனிக்கு விஜயகாந்த் அவரோட கூட்டு மேடையில உட்கார வச்சு அவர் கட்டி பிடிச்சு இருந்த சீன்ஸ் வந்து எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த சீன்ஸ் நான் போட ட்ரை பண்றேன். அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தவர் தான். இந்த பையனை வந்து அழகா என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா, மோடிஜியோடைய லீடர்ஷிப் அடியில அண்ணாமலை அவர்கள்லாம் இருந்தாருன்னு சொன்னா, அவங்க கூட லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு டால் லீடர்ஸா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதே தான் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தலைவர், அவரோட பையன் சிராக் பாஸ்வான் இருக்கிறார். அந்த சிராக் பாஸ்வான் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அந்த சிராக் பாஸ்வான் கம்ப்ளீட்டா வந்து மோடிஜியோட லீடர்ஷிப் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, அவர் தனி கட்சி தான், ஆனாலுமே அவங்களும் 2014 அலையன்ஸ் இருந்தாங்க. கம்ப்ளீட்டா அவர் வந்து மோடிஜி கிட்ட லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, மோடிஜி ராமர், நான் வந்து ஹனுமான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போற பக்கம் பேச ஆரம்பிச்சார். அவ்வளவு நெருக்கம் ரெண்டு பேத்துக்கும். மோடிஜியுமே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்த் அவர்கள் பையனுக்கும் இருந்துச்சு. சிராக் பாஸ்வான் மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பையன் இருந்திருக்கலாம், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா தள்ளி போயிட்டே இருக்காங்க. 24 அவங்க என்டிஏ வந்திருந்தாலே பெட்டரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
வரல, இப்பயாச்சும் வந்திருக்கலாம், இப்பயும் வரல. பார்த்தா டிஎம்கே கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட விஷன் வந்து ரொம்ப ஃபிளாட் விஷனா இருக்கிற மாதிரி தான் எனக்கு புரிதல் இருக்கு. பட் எலெக்ஷன் எப்படி இருக்கும் எனக்கு என்னன்னா, இதுவனால வந்து காங்கிரஸோட பார்கெனிங் பவரும் குறையிற மாதிரி தெரியுது, விஜய் அவர்களோட பார்கெனிங் பவரும் குறையிற மாதிரி தெரியுது. ஆல் டுகெதர் டிஎம்கேயோட ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ் மாதிரி தான் நான் வந்து ரீடு பண்றேன். ஸோ இதெல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அரசியல் சார்பா அப்படின்னு தான் நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, நம்மளோட அப்சர்வேஷனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.